வணக்கம். ஜிஎஸ்டி இன்சைட்டில் உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஜவுளி மற்றும் துணி தொழில்நுட்பம் குறித்த முழு விளக்கத்தை பார்க்க போகிறோம். உங்களது வணிகம் ஹோல்சேல் அல்லது ரீட்டைல், மேனுஃபேக்சரிங் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ முழுமையாக கார்மெண்ட்ஸ் மற்றும் ரெடிமேட் பிசினஸில் எப்படி ஜிஎஸ்டி பின்பற்றுவது என்பதில் உதவும். ரேட் ஆஃப் டாக்ஸ் அண்ட் HSN டீடைல்ஸ். பருத்தி நூல் 5%, ரூபாய் 1000 கீழ் விலை உள்ள உடைகளுக்கு 5% வரி, ரூபாய் 1000 மேல் உள்ள ஆடைகளுக்கு 12% வரி, செயற்கை நூல் துணிகள் 12% வரி, ஜாப் ஒர்க் வேலை செய்தால் 5% வரி என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு அவசியம்? வருட வருமானம் ரூபாய் 40 லட்சத்திற்கு மேலாக இருந்தால், இன்ட்ரெஸ்டில் விற்பனை செய்பவர்களுக்கு மற்றும் ஜாப் ஒர்க் செய்யும் நபர்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். சாதாரண தவறுகள் மற்றும் தீர்வுகள். பிழை 1, தவறான HSN கோட் பயன்படுத்துதல். தீர்வு: சரியான HSN பயன்படுத்தவும். அறிக்கை எண் 78/2020. பிழை 2, ஜாப் ஒர்க் தகவல்கள் GSTR 1 இடம்பெறவில்லை. தீர்வு: ஃபார்ம் ITC 4 மூலம் அனுப்பும் அல்லது பெரும் பொருட்கள் பதிவு செய்யவும். பிழை 3, இன்வாய்சிங் இல்லாமல் விற்பனை. தீர்வு: ரூபாய் 5 கோடி வருமானத்தை கடந்தால் இன்வாய்சிங் கட்டாயம். நோட்டிபிகேஷன் நம்பர் 10/2023. பிழை 4, சரியான பில்கள் இல்லாமல் ITC கிளைம் செய்தல். தீர்வு: 2 பில்லில் உள்ள பில்களுக்கு மட்டும் ITC கிளைம் செய்யவும். ரெக்கார்ட் டு மெயின்டைன் as per section 35 of the CGST Act. These records are mandatory. First one, purchase register, invoice, supplier GST in ITC claim. Second one, sales register, invoice wise summary with HSN. Third one, stock register, opening, inward outward wastage. Fourth one, job work register, movement to and from job workers. Fifth one, payment voucher for RCM transaction. Sixth one, electronic ledger, credit, liability and cash ledger. Must retain records for 6 years from the due date of annual return. சமீபத்திய அறிவிப்புகள். நோட்டிபிகேஷன் 3/2025. ரூபாய் 2 கோடி விற்பனை இருந்தால் இன்வாய்சிங் கட்டாயம். சர்க்குலர் 204/2024. GST ஜாப் ஒர்க் டிலேக்கு ITC வழிகாட்டல். ரூல் 36 சப்செக்ஷன் 4 மாற்றம். GSTR 2BI தவிர வேறு ITC ஏற்க முடியாது. CBIC அறிவுரை 2025. LUT அடிப்படையில் ஏற்றுமதி செய்தால் செலுத்துதல் சான்று அவசியம். Compliance tips and solution. Here, how to stay compliant and avoid penalties. Always match GSTR 1 with GSTR 3B. Reconcile ITC with GSTR 2B monthly. File form ITC 4 quarterly for job work. Use e-invoicing tools if turnover exceed ₹2 crore. Report export under LUT and file letter of undertaking in time. Use an accounting software with GST integration. இந்த வீடியோ ஜவுளி துறையில் GST பற்றி புரிந்து கொள்ள உதவி இருப்பதாக நம்புகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற துறைகள் பற்றிய வீடியோக்கள் விரைவில் வரவிருக்கின்றன. நன்றி.